ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம மங்களூர் ஆழ்கடல் தொழிலுக்கு வந்திருக்கோம். தொழிலுக்கு வந்து இதான் முதல் நாளில் முதல் வலைக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வஞ்சர மீன் ஒரு 2.5 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ வர இருக்கேன். இதை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எப்படி சமைக்கிறோம்னு. அதாவது இதை வந்து கிரேவி மாதிரி வச்சு பால் ரசம் வைக்க போகிறோம். ராம்நாட்டிலே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பால் ரசம் நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னு. ஃபஸ்ட்டு நம்ம வஞ்சர மீனை வெட்டிக்கிறோம். மாஸ்டர் சித்திக் பாய் தான் மாஸ்டர். மண்டபத்தில் வர தெரியாத ஆளே இருக்காது. மாலத்தீவு வரைக்கும் அவர் வந்து ஃபேமஸ்ஸு. வேறு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரியுமா என்னென்னு. கடலில் உள்ள மீன்லேயே வெட்டுறதுக்கு ரொம்பவும் சுலபமான மீன் தான் இந்த வஞ்சர மீன். ஏன்னா எந்த ஒரு கழிவுமே இருக்காது. மீன் வெட்ட தெரியாதவங்க கூட அந்த மீனை வந்து வெட்டிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வெட்டக்கூடிய ஒரு மீன். உங்களுக்கு யாருக்காவது கல்யாணத்துக்கு, இந்த காது குத்துக்கு, இந்த வீடு குடியேறதுக்கெலாம் சமைக்கணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். டிமாண்ட் ஜாஸ்தி இவருக்கு. 2 மாதம் இந்த ஊரில் இருப்பார். 10 மாதம் வந்து மங்களூர் கடலுக்கு வந்துடுவார். 2 மாதம் தான் மங்களூர். ஏன் பாய் சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்க? சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கிரேவிக்கு குழம்புக்குன்னா பெருசாக போடலாம். சின்னதாக கட் பண்ணால் தான் வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெருசாக போடணும் உடஞ்சிடும். எல்லா மீனுக்கும் இப்படி தானா, இல்லை இந்த வஞ்சர மீனுக்கு மட்டும் தான் இப்படியா? எல்லா மீனுக்குமே கிரேவிக்கு இப்படி தான் வெட்டணும். அடுத்து கழுவி இந்த கிரேவிக்கு தேவையான ஜாமான்லாம் ரெடி பண்ண வேண்டியதான். என்ன பாய் கழுவிட்டீங்களா? அடுத்து என்ன செய்ய போறிய? அடுத்து என்ன பொரிக்கணும்? பொரிச்சிக்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்ட வேண்டியது. சரி, வெட்டிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுங்க. சரி பாய். இது என்ன மசாலா? மீன் ஃப்ரை மசாலா. மல்லிகைப்பூ மாதிரி உதிரியாக வருதா? அதுதான் பெருசாக வெட்டுறது. இப்போ சரி பாய். ஓகே, பொரிக்கிற வேலையை பார்ப்போம். அதை பொரிக்கிறோம், பொரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம செஃப் கத்தியே பாருங்கள், 5 கத்தி வச்சுருக்காப்புல. இதான் உங்களுக்கு 6 இருக்குல்ல பெரிய கத்தி. இதெல்லாம் சின்ன சின்ன மீன் வெட்டுறதுக்கு. பெரிய மீன்லாம் வந்தால் வெட்டுறதுக்கு அந்த தனியாக ஒரு ஸ்பெஷல் கத்தி வச்சுருக்காப்புல பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 பிளேட் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா.
சிக்கன் டிரைவர் எடுங்க. அவங்களாம் எடுக்கிறேன். மீனை வெட்டி பொரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலையே நமக்கு செஃப் வந்து என்ன செய்கிறாப்புன்னு பாருங்கள். காய்கறியை வந்து வெட்ட போகிறாப்புல. ஒரு சைடில் வந்து மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் வந்து காய்கறி வெட்ட போகிறாப்புல. ஏமாற்றிட்டாங்க பாரு. இன்னும் வெங்காயம் கறி போட்டு நல்லா இருக்கு. அதுவும் எங்க முன்னாடிதான் எண்ணெயை போட்டு கையில் தான் போய் கொண்டு வாங்கிட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மீனை பொரிச்சு எடுத்த மாதிரி இதே பொரிச்செடுத்துக்குவோம். பொரிச்சு எடுத்துட்டு அடுத்து என்னென்ன செய்கிறோம்னு பாருங்கள். ஒரு செஃப்புக்கு உதாரணமே அவங்க வெங்காயம் வெட்டுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நல்ல செஃப்பா இல்லை எப்படின்னு. ஆனால் நம்ம செஃப் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டாப்புல. என்னை விட நல்லா ஆளுங்க வெங்காயம் வெட்ட தெரிஞ்சா நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாப்புல. இங்கே மெட்ராஸ் பக்கமாக போகலாமே, கட்டை எல்லாமே எடுத்தாங்க. மொத்தமாக 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள 5-6 வெங்காயம் வெட்டிட்டாப்புல. ஏன்பா கிலோ ஊத்துறியா? அவ்வளோதான், 2 வாட்டி பொரிச்சாச்சுல. 2 வாட்டி பொரிச்சா கிலோ ஊத்துறீங்களா? ஏன்? ஆயில் தானே இதாயிரு, உடம்புக்கு நல்லது இல்லையோ? சரிப்பா சரி. எத்தனை வாட்டி பொரிக்கிறது? 2 வாட்டி பொரிக்கிறது அளவு பார்த்தோம். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அவ்வளோதான், வஞ்சர மீன் கிரேவி பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பால் ரசம் வைக்க போகிறோம். அதையும் எப்படி வைக்கிறோம்னு பாருங்கள். புதினா தண்ணி எனக்கு தருங்க. ஆளு பாதி தண்ணி நிறைய இருக்கும். ஆமாம், 1 லிட்டர் இருக்கு. இல்லை அந்த தேங்காய் நிறைய இருக்கும். அருமையான தேங்காய். வேணாம், கட் பண்ணுங்க. யாரு உருண்டு உருண்டாரு? என்னமோ சவுண்ட் கேட்குது. அப்புறம் பாருங்க. என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான், பால் ரசம் பண்ணியாச்சு. முடிஞ்சு அடுத்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஆட்கள் எல்லாரும் தூங்குற காரணத்தினால ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்டபம் மீனவன் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாயோட சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.